இந்த உலகத்துல குறும்புத்தனமான சந்தோஷமான கதைங்க நிறைய இருக்கு. அந்த கதைகள்ல ஒரு கதையை இப்ப நான் சொல்ல போறேன் உங்களுக்கு. இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஒரு அம்மா, 2 குழந்தைங்க, ஒரு வீடு, ஒரு ஹேட். சுவாரஸ்யம் என்னன்னா, அந்த ஹேட்டை வச்சிருக்கிறது ஒரு கேட். இத பத்தி நாம பாப்போம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த உலகுல அந்த மலைக்கும் இந்த மலைக்கும் நடுவுல ஒரு ஊரை பார்க்க போறீங்க. அதுக்கு பேரு ஆன்வில்னு வச்சிருக்காங்க. இந்த சிட்டி ஒன்னும் அவ்வளவு பெருசு இல்ல. ஆனா இந்த ஊர்ல இருக்கிற வியாபாரிகளுக்கும் ஜனங்களுக்கும் இதை விட சொர்க்கம் வேற எதுவும் இல்ல. இங்க ஷூஸ் இருக்கு, ஷர்ட்ஸ் இருக்கு, ஏணியும் இருக்கு, கப்பலும் இருக்கு. அதோட ஜனங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. நம்ம கதை ஆரம்பிக்க போற இடம் எது தெரியுமா? மெயின், அப்புறம் மான்ட்ரூல். அதோட ஓரத்துல இருக்கிற ரியல் எஸ்டேட் ஆபீஸ நடத்துறவருடைய பேரு ஹேங்க் ஹம்பர்ஃப்ளூ. ஹம்பர்ஃப்ளூஸ் ரியல் எஸ்டேட். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. என்ன சொல்ற நீ? கிளம்ப போறியா? உன்னை நம்பி தானே குழந்தைங்களை விட்டுட்டு வந்தா, இப்ப கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? நான் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. என்ன மன்னிச்சிடுங்க, எனக்கு அவசரமான வேலை இருக்கு. ஓ, நான் உடனே வீட்டுக்கு கிளம்பி வரேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரி சரி, தேங்க்யூ ஏமி. சாரி. எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. இப்ப 9:02 ஆகுது. ஸ்டாஃப் மீட்டிங். ஊழியர்கள் தங்கள் கைகளை அவ்வப்போது சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். முதல்ல நாம நம்ம ஹம்பர்ஃப்ளூ ஃபேமிலிக்கு புதுசா வந்திருக்கிற நபரை வரவேற்கலாம்னு நினைக்கிறேன். ஜிம் மெக்ஃப்ளேனிகன். மிஸ்டர் ஹம்பர்ஃப்ளூ, நான் இங்க வேலை செய்ய கொடுத்து வச்சிருக்கணும். கையெடு. புரியல, என்ன சொன்னீங்க? மரியாதையை எடு. சாரி. உங்க எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு நைட் பை மந்த்லி மீட் அண்ட் கிரீட் பார்ட்டி இருக்கு. அது யார் வீட்லன்னு தெரியுமா? ஜோன் வால்டன். அங்கதான் நம்மளுடைய கஸ்டமர்ஸ், நம்மளோட ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் எல்லாரையும் சந்திக்க போறாங்க. அதனால வீடு ரொம்ப சுத்தமா இருக்கணும். மிஸ்டர் ஹம்பர்ஃப்ளூ, என் பசங்களை பார்க்க நான் உடனே வீட்டுக்கு போகணும். அப்படியா? உனக்கு பசங்க இருக்காங்கல்ல ஜோன்? முதல்ல நான் ஒரு விஷயத்தை உனக்கு கிளியர் பண்ணிடுறேன். உன் வீடு லாஸ்ட் டைம் மாதிரி அலங்கோலமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, வேலையை விட்டு தூக்கிடுவேன். அத பத்தி கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஹம்பர்ஃப்ளூ. இந்த தடவை என் பசங்க ஒழுங்கா நடந்துப்பாங்க, அதுக்கு நான் பொறுப்பு. ஹம்பர்ஃப்ளூஸ் ரியல் எஸ்டேட். நாங்க உங்களுக்கு என்ன உதவி பண்ணணும்? ஒரு நிமிஷம் இருங்க. ஹம்பர்ஃப்ளூப்ல இருந்து வெளியில வந்து மெயின்ல திரும்பணும். இடது பக்கம். அங்கிருந்து லிப்லாப்பர் லேன் 3 மைல் தொலைவில் இருக்கும். அது எந்த அளவுக்கு பசுமையா இருக்கோ அந்த அளவுக்கு அமைதியா இருக்கும். அந்த ஜனங்க ஒருத்தர் பார்த்துக்கும் போது ஹாய்னு சொல்ற பண்பு இருக்கும். இது எப்பவுமே இருக்கும் சுத்தமா, எங்கேயுமே பார்க்க முடியாது அசுத்தமா. ஏன்னா இங்க ஒரு வேளை பண்றது இல்ல சுத்தம், 2 வேளை பண்றாங்க மொத்தம். இந்த தெருமுனையில இருக்கிற இந்த வீட்டுல வசிக்கிறாங்க ஒரு அண்ணனும் தங்கையும். அவங்களுக்கு நடக்க போற அதிசயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா முழுசா பாருங்க, புரியும். இன்னைக்கு செய்ய வேண்டிய வேலை, முதல்ல லிஸ்ட் ரெடி பண்ணணும், 2வது கலரிங் பண்ணணும், 3வது ஒரு நல்ல காலேஜா தேடணும், 4வது கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கணும், 5வது மறக்க முடியாத மாதிரி ஒரு விஷயம் பண்ணணும், அப்புறமா 6வது உயிர் எழுதி வைக்கணும். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னன்னா, நாளைக்கான லிஸ்ட ரெடி பண்ணணும். லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன், நெவின்ஸ் நீயும் கொஞ்சம் கவனி. இது வரைக்கும் யாரும் முயற்சி பண்ணாத ஒரு அருமையான ஆபத்தான ஸ்டண்ட் நான் இப்ப பண்ண போறேன். நீ மறுபடியும் ஏதாவது பண்ணி வீட்டை நாஸ்தி பண்ண போறியா?
பயப்படாத, இதெல்லாம் மறுபடியும் அங்கேயே வச்சிருவேன். என்னது படிக்கட்டுல சறுக்க போறியா? இது என் லிஸ்ட்ல சேர்த்தே ஆகணும். என்னும் விருப்பத்தம்ம வேலைக்கு போறியா? இப்போ ஷோ ஆரம்பிக்க போகுது. ஹாய் மாம், எப்போ வந்தீங்க? இந்த Dress அழுக்காக இருந்தா உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு எனக்கு தெரியாது. மாம், கோவமா இருக்கீங்கன்னு தெரியும். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். இது எல்லாத்துக்கும் காரணம் சாலி தான். ஓ அப்படியா? அப்ப சாலி என்ன தப்பு பண்ணான்னு சொல்லு பாப்போம். இருங்க, நான் யோசிச்சு சொல்றேன். போதும் நிறுத்த கான்ட்ராக்ட். ஏன் இப்படி பண்ண? அதுவும் இன்னைக்கு போய் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்க. இன்னைக்கு என்ன நாள்னு உனக்கு தெரியும்ல? நான் அவங்கிட்ட சொன்னேன் மாம் ஒரு முக்கியமான பார்ட்டி வைக்கிறாங்க, ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வருவாங்கன்னு சொன்னேன். நான் சொல்றதெல்லாம் கேட்காம சேட்டை பண்ணி லெவன்ஸையும் தோத்திட்டான். இந்த வாட்டியாவது அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்களா? ஆமா சாலி, ஒரு வாரத்துக்கு இவன் தான் இந்த வீட்டை கிளீன் பண்ணணும். ஒரு வாரமா? 2 நாள் போதும். வீட்டை சுத்தமா வச்சுக்கோன்னு காலையில எவ்வளவு சொல்லிட்டு போனேன். கொஞ்சம் கூட காதுலயே வாங்கல. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நான் சொல்ற பேச்சு நீ கேட்கவே மாட்டேங்கிற. எப்பவும் ஆப்போசிட்டா தான் பண்ற. டாக் டாக் டாக். யாராவது நாயை தொலைச்சிட்டீங்களா? இவன் மறுபடியும் வீட்டு தோட்டத்துக்கு வந்து சுத்திக்கிட்டு இருந்தான். உனக்கு துணையா எப்பவும் கண்டிப்பா நான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷம். லாரிக்கின் வந்துட்டாரு. ஹே குண்டு பையா, என்ன லாரன்ஸ்னு கூப்பிடு. ஓகே? லெவன்ஸ் திரும்பி கச்சிட்டான். தேங்க்ஸ் லாரன்ஸ். பரவாயில்ல, என் குட்டி தேவதை சாலிக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா? ஒருத்தர் நம்மளுக்கு உதவி செஞ்சா நன்றி சொல்லிதானே ஆகணும். முக்கியமா கான்ட்ராக்ட் சொல்லி ஆகணும். அப்படியா? நீ சொல்றது சரிதான். ஒரு நல்ல பையனா சீக்கிரமா போய் இந்த ஹாலை சுத்தம் பண்ணிடு. ஓகே செல்லம்? நீங்க சொல்றத கேட்கணும்னு அவசியம் இல்ல. கான்ட்ராக்ட், லாரன்ஸ் சொல்றது செய். நான் சொன்னதை பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அதான் வில்ஹாம் அகாடமி. ஓ, குறும்பு பசங்க படிக்கிற கர்னல் வில்ஹாம் அகாடமியா? அதேதான், புடிச்சிட்ட. கான்ட்ராக்டுக்கு அது செட் ஆகும்னு எனக்கு தோணல. ஓ ஜோன் 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 ஜோன், உன்னை நான் எவ்வளவு மதிக்கிறேன்னு தெரியுமா? ஒரு அம்மாவா தன்னந்தனியா இருந்து 2 பசங்களை வளர்த்துக்கிட்டு இருக்க. அதே நேரம் எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன்லயே த பெஸ்ட் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டாவும் நீ தான் இருக்க. நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும் ஜோன். கஷ்டமா தான் இருக்கு. ஓ, எனக்கு தெரியும். அதனால நான் சொல்றது கேளு. இது வாழ்க்கையில கிடைக்கிற ஒரு நல்ல வாய்ப்பா அதை நீ கைவிட்டுறாத. கர்னல் வில்ஹாம் அகாடமி சேட்டை பண்ற பசங்களுக்கு சரியான இடம். அவங்க இங்க சத்தா அவங்க எதிர்காலம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கும். இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட் மிலிட்டரி ஸ்கூல். அதோட இங்கிருந்து 8 மணி நேரம் தான். போன் அடிக்குது. நீங்க சொல்றத நான் கேட்டேன். என்னால மிலிட்டரி ஸ்கூலுக்கெல்லாம் போக முடியாது லாரி. இத பாரு, நான் உன்னோட அப்பா இல்லதான். அதனால உன் அம்மா கூட நான் நெருங்கி பழகிறது உனக்கு பிடிக்கல. டேட்டிங் போறது கூட உனக்கு பிடிக்கல. ஆனா நான் உன்னை சொல்றேன், இங்க வா. எனக்கு கூட உன்னை பிடிக்கல. ஆனா உன் அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற. அதனால கண்டிப்பா உன்னை மிலிட்டரி ஸ்கூலுக்கு அனுப்பியே தீருவேன். நான் கண்டிப்பா அந்த ஸ்கூலுக்கு போக மாட்டேன். அது உனக்கு கண்டிப்பா பிடிக்கும் கண்ணா. அது சம்மர் கேம்ப் மாதிரி தான் இருக்கும். ஆனா இங்க பண்ற சேட்டையில அங்க பண்ண உன் பெண்ட கழட்டிடுவாங்க, பாத்துக்கோ. இன்னொரு விஷயம் தெரியுமா? இந்த லாரன்ஸ பத்தி உனக்கு தெரியாது. என்ன தைரியம் இருந்தா என் கூட விளையாடணும்னு சொன்னியா? வா விளையாடலாம், ஜாலியா விளையாடலாம். எனக்கு என்ன உன்னை பார்த்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, இறங்க இறங்க. லாரன்ஸ், ஒரு உதவி பண்றீங்களா? பேஸ்மெண்ட்ல இருந்து சேர்ஸ் எடுத்துட்டு வர முடியுமா? எனக்கு உனக்கு உதவி செய்யணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போய் ஆகணும் ஜான். ஓகே, இன்னைக்கு நைட் பார்ட்டிக்கு வந்துருங்க. ஷூர்.
மாம் இந்த ஆளு நம்பாதீங்க, நல்லா உங்களை ஏமாத்துறாரு. லாரன்ஸ தப்பா பேசாத கான்ட்ராக்ட். கேட்ஸ் கேட்டரிங் இத உங்க பார்ட்டிக்காக கொண்டு வந்திருக்கேன். ஓ ஹாய். கேட்டேங்க. நான் தான் கேட். ஓ ஓகே, சரி அதை உள்ள வைங்க. மாம் சொல்றது கேளுங்க, நீங்க வீட்ல சத்தம் போடாதீங்க. முன்னாடி எனக்கு இன்னைக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கீங்க. எப்படி இருக்கு பாருங்க. சத்தம் போடாதீங்க. நெவன்ஸ், சத்தம் போடாதீங்கன்னு சொன்னல. ஹலோ ஜோன் வால்டன் ரியல் எஸ்டேட், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க, உடனே பண்ணி கொடுக்குறேன். நான் தான் மிஸ்டர் ஹாம்பர் ஃப்ளூப். ஓ ஹாய் மிஸ்டர் ஹம்பர் ஃப்ளூ. ஜோன், நீங்க ஆபீஸ்க்கு கொஞ்சம் வர முடியுமா? இப்ப வா. எஸ் ஜோன், நோ ப்ராப்ளம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்ப வந்துடுறேன். சீக்கிரமா. என்னாச்சு மம்மி? அம்மா இப்ப ஆபீஸ்க்கு உடனே போயாகணும். ஓ, உங்களை பாத்துக்க மிஸ்ஸஸ் குவானை கூப்பிடுறேன். என்னது மிஸ்ஸஸ் கோனா? ஹாய் மிஸ்ஸஸ் குவான். ஹாய். நான் அவசரமா போக வேண்டியிருக்கு, அதனால பசங்களை கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே. கொஞ்சம் சீக்கிரமா போங்க குவான். நான் ஒரு 2 ஹவர்ஸ்ல திரும்பி வந்துருவேன். கான்ட்ராக்ட் சைட் பண்ணாம இரு. வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாட கூடாது கூட. சாலி, இது லாஸ்ட் சான்ஸ். உனக்கு கப் கேக் செய்யணும்னா உன் ஃப்ரெண்ட் ஜெனி வீட்ல விட்டுறவா? இனிமே ஜெனி என் ஃப்ரெண்ட் கிடையாது. போன தடவை கப் கேக் செய்யும் போது அத ஹெட் ஆர்ட்மென் சொன்னான். என்ன இருக்கவே விடல. சரி வா, டென்னிஸ் வீட்ல விட்டுடுறேன். அவன் என்ன எதிர்த்து பேசினா, அதனால அவகிட்ட பேச மாட்டேன். எதிர்த்து பேசினா உனக்கு பிடிக்காதா? எனக்கு பிடிக்காது. சரி, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் இங்க இருந்தா நான் சொல்றதை நீங்க செய்யணும். கான்ட்ராக்ட் வீட்டுக்குள்ள விளையாடக்கூடாது, சண்டை போடக்கூடாது, தேவையில்லாம யாருக்கும் போன் பண்ணக்கூடாது. மாம், எனக்கு ஏதாவது சொல்ல போறீங்களா? நீ சூயிங் கம் மெல்ல கூடாது. தேங்க்ஸ் மாம், நீங்க சொன்னபடியே கேக்குறேன். அதை விட முக்கியம், லிவிங் ரூம் பக்கம் யாரும் வந்துடவே கூடாது. அப்படி வந்தீங்க, அப்படி வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன லாரி சொன்ன மாதிரி மிலிட்டரி ஸ்கூல்ல சேர்த்துருவீங்களா? என் பேச்சு கேட்டு நடந்தா உன்னை நான் ஏன் மிலிட்டரி ஸ்கூலுக்கு அனுப்ப போறேன் சொல்லு. நான் சொன்னபடி கேட்டு நடக்கிறதுல என்ன கஷ்டம்? நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ செய்யறத பார்த்தா எனக்கும் சில நேரம் அப்படிதான் தோணுது. நல்லபடியா மீட்டிங்க்கு போயிட்டு வாங்க. பசங்களா, என் கூட வந்து டிவி பாக்குறீங்களா? நான் உங்க அம்மாட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன். அடுத்த புதன்கிழமை நமது நிகழ்ச்சியில் தைவானிஸ் பாராளுமன்ற அமல். தைவானிஸ் பார்லிமெண்ட். நீ பேசாத கொஞ்சம். உன்னோட ஆட்சி எங்களுக்கு வேண்டாம். அவனை விடாத. விடாத அவனை. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க ஜன்னல் வழியா. இந்த பிரச்சனை பத்தாதுன்னு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சது துளி துளியா. அந்த குளிரான நாள்ல இவங்க 2 பேரும் வெளியில விளையாட போகவும் இல்ல, அப்படி போக நினைச்சாலும் அதுக்கு வாய்ப்பும் இல்ல. ஜன்னல் வழியா வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருந்தாங்க. அதிசயம் நடக்குமான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த மீனை டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கியா? சரி, நான் மீனை டிஸ்டர்ப் பண்ணல சாலி, ஆனா உன்னை டிஸ்டர்ப் ஏய், வேண்டாம். பேசாம இரு. விளையாடாத. ஏய், விளையாடாத சொல்றேனே. அப்ப திடீர்னு ஒரு சத்தம். என்ன சத்து? சத்தம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்க போனாங்க. கிளாஸ்ல இருந்து தான் சத்தம் வருது.
கான்ராட், கான்ராட், வெளியே வா கான்ராட். அம்மா கிட்ட உன்னை மாட்டி விடுறேன். உன் மூஞ்ச நீ கண்ணாடியில பாத்திருக்கணும், ஒரு மான்ஸ்டரை பார்த்த மாதிரி. மான்ஸ்டரா? எங்க? இதுவும் நல்லதா இருக்குல்ல? என்னது தெரியல, பயங்கரமான கேட் மாதிரி இருந்தது. பெரிய கேட்டா? நீங்க ரெண்டு பேரும் என்ன பத்தியா இப்ப பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப எதுக்காக ஒளிஞ்சிட்டு இருக்கோம்? அது ஒரு ஜெயின் கேட் மாதிரி இருக்கு. அது எப்படி இருக்கும்? அதுக்கு சான்ஸே இல்ல. ஆமா, அதுக்கு சான்ஸே இல்லதான். ஆனா ஒளிஞ்சிக்க இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? நம்மள இங்க கண்டுபிடிக்கவே முடியாது. கத்திக்கிட்டே ஓடுங்க. சொன்ன மாதிரியே செய்றாங்க. யாரு? நானா? நான் தான் கேட் இன் தி ஹேட். அது என்ன பார்த்தாலே உங்களுக்கு தெரியுமே, நான் ரொம்பவும் ஜாலியான ஒரு பூனை. நான் இங்க வந்ததுக்கு காரணமே உங்களை சந்தோஷமா, மகிழ்ச்சியா, சிறப்பா, இதுல ஏதோ ஒண்ணு. இந்த டைமிங்ல ரைமிங்கா பேசுறதெல்லாம் நமக்கு வராது, சுத்தமா வராது. இங்க பாருங்க, நான் ஒரு பேசுற பூனை. அது போதாத உங்களுக்கு? இந்த பசங்களுக்கு இத சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழி ஆயிடுவோம் போல இருக்கேன். நான் ஒரு பேசுற பூனை, அவ்வளவுதான். ஆமா, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? இதை எப்படி சொல்றது? ஒரு மம்மி கேட்டும் ஒரு டாடி கேட்டும் ஒருத்தர் மேல ஒருத்தர் அன்பா இருக்கும் போது அவங்க ரெண்டு பேரும் வேண்டாமா? எந்த இடத்துல இருந்து இங்க வந்திருக்க? ஏன் இடத்துல இருந்து? வேற எங்க இருந்து? அது இல்ல, எப்படி இங்க வந்தீங்கன்னு கேட்டேன். வண்டியில தான் வந்தேன். இங்க பாருங்க, நான் இங்க வந்து 2 நிமிஷம் ஆகுது. ஆனா இது வரைக்கும் எனக்கு குடிக்க என்ன வேணும்னு யாருமே கேட்கல. ரொம்ப தப்புமா? சாரி மிஸ்டர் கேட், நீங்க கொஞ்சம் பால் சாப்பிடுறீங்களா? பாலா? நோ, அது நமக்கு செட் ஆகாது. ஓவரா வெயிட் போட்டுரும். அதான். அப்புறம் உங்களுக்கு பால் இல்லாம போயிடும். ஹலோ, வந்துட்டேன். அது இந்த வீடு ரொம்ப நல்லா இருக்கே. அருமை 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 அருமையா இருக்கு. ஆமா, இது யாரு? ஓ, அது எங்க அம்மா. தெரிஞ்சிட்டேன். நிஜமா உண்மையை சொல்ல போனா இந்த இடம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஆனா இந்த பெயிண்டிங் தான் கொஞ்சம் பச்சை கலர் ஜிங்கிச்சான்னு இருக்கு. இந்த மாதிரி ஒரு மெத்து சோஃபால நான் உட்கார்ந்ததே இல்ல. பொருத்தமே இல்லாம வெறுத்து போயிருக்கிற இந்த பொம்பளை யாரு? அவங்க மேல உட்காராதீங்க, அவங்க எங்க பேபி சிட்டர். என்னது? பேபி சிட்டரா? உங்க 2 பேருக்கும் எதுக்கு பேபி சிட்டரு? இவங்க பேபி சிட்டரா இல்லையே, பேபி ஸ்லீப்பரா இருக்காங்க. இவங்களுக்கு போய் தண்டமா எதுக்காக சம்பளம் கொடுக்கணும்? அது ரொம்ப மோசமான விஷயம் இல்ல. சம்பளம் வாங்காம நான் வேலை செய்வேன். இப்போ இந்த பழைய பனோமீட்டர் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். பனோமீட்டர்? ஆமா, நீங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு இது சொல்லிடும். பயங்கரமா பத்த வைப்பியோ? நீ கெடுபடியான ஆளு. சரி, இப்ப ஒண்ணு பாக்கலாம். ஓ, ரூல்ஸ மீற பெட்ல சுச்சு போயிடுவியா? டேப் பண்ணுங்க. இங்க பாரு கண்ணா, இது நீ சுத்தி வச்சு அடிச்சாலும் இது மாறவே மாறாது. நான் சந்தேகப்பட்ட மாதிரியே நீங்க 2 பேரும் எதிரும் புதிருமா இருக்கீங்க. நீ கெடுபடியான ஆளு, நீ ரூல் பிரேக்கர். இதுக்கு சார்ஜ் $700. யார் கொடுக்க போறீங்க? சரி, நாங்க என்ன செய்யணும்? வெல், இதுக்கு 2 ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, இந்த ஊசியை எடுத்து உங்க அடி வயிற்றிலையும் முட்டிலையும் போடணும். அப்புறம் இன்னொன்னு, நிறைய பாட்டு பாட வேண்டி இருக்கும்.
எத்தனை ஊசி போட்டுக்கணும்? பாட்டுக்கு ஊசியே மேலுகிறியா? நீ ரொம்ப குறும்புக்கார பொண்ணு. என்னோட சாய்ஸ். I know it is wet and the sun is not sunny, but we can have lots of good fun that is funny. It's fun to have fun, but you got to know how. Hairball. I know lots of good tricks and I'll... முதல்ல பாடுறத நிறுத்தே. யார் அது? நான் தான். என்ன உங்களுக்கு ஞாபகம் இல்ல? வாங்கிட்டு வந்த 2 வாரம் வரைக்கும் என்ன நல்லா கொஞ்சிட்டு அதுக்கப்புறம் கண்ணுக்கவே இல்ல. அந்த மீன் பேசுது பாருங்க. ஆமா பேசுறான், ஆனா உருப்படியா ஏதாவது பேசுறானா? இல்லையே, இல்லவே இல்ல. இல்ல. ஏய் காமெடி பீஸ், உன்னதான். இந்த கேட் இங்க என்ன பண்ணுது? இது இங்க இருக்கவே கூடாதே. அதுவும் குறிப்பா உங்க மம்மி இல்லாதப்ப. அவன் சொல்றதை கேட்காதீங்க. அவன் ஒரு ஃபிஷ், நீந்திர தண்ணிலேயே அடிப்பா பிஸ். There was this cat I knew back home where I was bred. He never listened to a single thing his mother said. He never used a litter box, he made a mess in the house. That's why they sent him to a vet to catapult his bow. Boy, that wasn't fun. He never learned you can have fun. But that's his more. They may ship you off to school, so rein it in a little. We can't spell fun without you in the middle. பசங்களா, இந்த பூனை பண்ற சேட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா உங்க மம்மி போட்ட அந்த 17வது ரோட மீற மாதிரி இருக்கே. ஹலோ மார்ச்சுவரி. போடவை. You can juggle, work, and play, but you have to know the way. You can keep or float a wish like the way I do this fish. You can be a happy fella, someone throw me that umbrella, and that rake, that tail. Look what you're making, so have fun. Go insane and have some fun. Just look at me. Fun. No more rain, look, it's the sun. So can't you see? I'm as happy as a clown, I'm as fit as a fiddle. Yeah, the dogs may bark about you, and the purebred cats may doubt you. உயரனாலே எனக்கு பயம். பாலா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும், ஜாலிக்கு வேலி இல்ல. சுட முடியல. பால் குடிச்ச உடனே பலூன் மாதிரி வயிறு வீங்கிடுச்சு பாத்தீங்களா? வேண்டாம். You in the middle. பிரமாதம் கேட். இந்த பசங்க ஒண்ணும் முட்டாள் கிடையாது. உன்னோட ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் பார்த்து மயங்கிடுவாங்கன்னு நீ தப்பா நினைச்சிட்ட. கிளம்பு. அது செம்மையா இருந்தது. இன்னொரு வாட்டி பண்ணுங்க. எனக்கும் ஆசைதான், ஆனா ஷாமு சொல்றதும் சரிதான். நான் இப்ப போய் ஆகணும். வேண்டாம், போயிடாதீங்க. இல்ல, நான் போய் தான் ஆகணும். நீங்களும் உங்க ஃபிஷும் சந்தோஷமா இருங்க. உங்க ரூம சுத்தமா வச்சுக்கங்க. உங்க அம்மா சொன்னதையெல்லாம் செய்யுங்க. இல்ல, நீங்க இங்கே இருங்க. சரி, நான் இங்கே இருக்கேன். அட்ரஸ் சக்க. ஆனா நான் இங்க இருக்கிறதா இருந்தா உங்ககிட்ட ஒண்ணு காட்டுவேன். அது ரொம்ப மேஜிக்கலானது, ரொம்ப அற்புதமானது. அதுதான் கான்ட்ராக்ட். நாங்க இதுல சைன் பண்ணணுமா? பயப்படாதீங்க, இது ஒரு ஃபார்மாலிட்டி தான். இவங்கள யாரு? மேஜிக்கல் டைம் டிராவலிங் கோமாளிங்க. ஆமா, மேஜிக். சரி, இவங்க என்னோட லாயர்ஸ். என்னதான் ஜாலினாலும் சட்ட சிக்கல் ஏதாவது வந்து நம்மள காலி பண்ணிட கூடாது இல்லையா? ஆனா பயப்படாதீங்க, இந்த கான்ட்ராக்ட் படி நீங்க எப்பவும் சந்தோஷமாவே இருக்கலாம். எந்த தப்பான விஷயமும் நடக்காது. ரொம்ப சந்தோஷமா இருக்கலாமா? ஆமா. எந்த தப்பு நடக்காதா? நடக்காது. இங்க பாரு செல், வாழ்க்கையில ஒரு தடவையாவது யோசிக்காம செய். நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்ணதில்ல, ஆனா இப்ப பண்றேன். சந்தோஷம். இங்க, அப்புறம் இங்க, அப்புறம் அங்க, இங்க இல்ல. அடுத்த பேஜுக்கு போலாம். இது சும்மா பிட் நோட்டீஸ். இத ஸ்கிராச் பண்ணுங்க.
இத போட்டு பாரு, சூப்பரா இருக்குல்ல? அடுத்து 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 கீழே சைன் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஓகே, ஹை ஃபைவ். ஓ, 4 தான் இருக்கா? 4. பார்ட்டி ஆரம்பிப்போமா? வாங்க வாங்க. ஹே, இந்த ரூம பாருங்களேன். என்னாச்சு? அம்மா எங்களை லிவிங் ரூம்க்கு வரக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. நாங்க இந்த சோஃபா மேல ஏறி குதிச்சு வீணாக்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. சரியா தான் சொல்லிருக்காங்க. இதுல ஏறி குதிக்க கூடாது. இப்படி இருக்கும்போது முடியாது. சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணி ஆகணும். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாப்போம். இங்க என்னமோ வச்சேனே. சாரி. என்ன இருக்கு? இது என்னது? இது ரொம்ப பெருசா இருக்கு, வேலைக்கு ஆகாது. இதோ இங்க இருக்கு. உள்ள போ சிப்பா, உள்ள போ சிப்பா, உள்ள போயிடு. பூனையா யாரையா பாத்துடலாமா? உதவிக்கு ரொம்ப நன்றி. ஒரு நிமிஷம் இருக்க, வந்துடுறேன். யாரு உங்க சோஃபா மெக்கானிக்? அது வேற யாரும் இல்ல, நானே தான். வேலை முடிஞ்சிருச்சு. ஓ, வாங்க பசங்களா, என் கூட சேர்ந்து குதிங்க. அம்மா என்ன சொன்னாங்க ஞாபகம் இருக்கா? இப்ப எதுக்கு அத பத்தி பேசுற? கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டோமா? போவோம். எனக்காக ஒரு குஷன் இருக்கு சாலி. அவளா வரமாட்டா, அவளுக்கு சந்தோஷமா இருக்கவே தெரியாது. சந்தோஷமா? சாலி இப்ப சந்தோஷமா இருக்கும், அப்புறம் ரொம்ப சங்கடமாயிடும். அம்மா சொன்னது ஞாபகம் இருக்கா இல்லையா? லிவிங் ரூம்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. வேணும்னா பிளாஷ்பேக் நீயே ரிவைண்ட் பண்ணி பாரு. வேலையை விட்டு தூக்கிடுவேன், 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 தூக்கிடுவேன். அதனாலதான் இங்கதான் என்னோட பிரதரையும் தொலைச்சீங்க. சூப்பரா இருக்கு. சர்க்கஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா இங்க எந்த மிருகங்களும் இல்ல, கோமாளிகளும் இல்ல, நாம மட்டும்தான் இருக்கோம். நாம சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னல பசங்களா. இதுல நல்ல விஷயம் என்னன்னா, யாருக்கும் இது தெரியாது. ஓ, நீங்க 2 பேரும் வீட்டுல யாரும் இல்லைன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? வாங்க லாரன்ஸ், நான் இப்பதான் இவன் கிட்ட சோஃபால குதிக்காதன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீ ரொம்ப சேட்டை பண்ற, ரொம்ப. சாலை, பட்டு தங்கம் செல்லம், நீ நல்ல பொண்ணா இருக்கிறதால உனக்கு ஒரு ரகசியம் சொல்றேன், கேக்குறியா? என்ன யாரும் ஏமாத்த முடியாத. கேட்டேங்க, யாருக்கு தெரியும்? ஓ, டேஸ்டா இருக்கு. எதுக்கு என்னைய பாக்குறீங்க? இங்க பூனை எது இருக்கா என்ன? கிளம்புறேன். பாத்தீங்களா பசங்களா, என் கூட இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னல. மீசையில மண்ணு ஒட்டக்கூடாதுன்னு தான் மல்லாக்க விழுந்துட்டேன். ஆனா உனக்கு தான் மிஸ் இல்லையே. நல்லா வளரணுங்கிறதுக்காக ஷேவ் பண்ணிட்டேன். சரி பசங்களா, நாம இப்ப ஜாலியா என்ன செய்யலாம் சொல்லுங்க? கப்கேக் செய்யலாம். கப்கேக்ஸ் அட்ரஸ் சக்க. கிச்சனுக்கு வாங்க. உங்களுக்காக கிச்சன்ல இருந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்றோம். ஒரு அற்புதமான ப்ராடக்ட் செய்யறத பத்தி இப்ப பாருங்க. ஹாய், உங்களை அஸ்டாண்டிங் ப்ராடக்ட்ஸ்க்கு வரவேற்கிறேன். எப்படி இருக்குல்ல?
நான் தான் உங்க ஹோஸ்ட். நான் போட்டிருக்க ஸ்வெட்டர் சமையலுக்கு பயன்படுத்துவேன் பட்டர். இப்போ அஸ்டவுண்டிங் ப்ராடக்ட்ஸ் வச்சு கப் கேக்ஸ் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க செஷயர் இங்கிலாந்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. ப்ளீஸ் வெல்கம். ஹலோ, வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் கப் கேக்ஸ்னா பிடிக்கும், ஆனா அதை செய்யறதுக்கு தான் பிடிக்காதுல்ல. ஆனா எனக்கு பிடிக்கும். இப்ப கப் கேக்ஸ் பத்தின எல்லா விஷயங்களையும் மறந்துடுங்க. இப்ப நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த புது கப் கேக் கினேட்டருக்கு ஹலோ சொல்லுங்க. என்ன சும்மா அதிருது இல்ல? இப்ப எதுக்கு ஹலோ சொல்ல சொன்னீங்க? கப் கேக் கினேட்டருக்கு. ஆமா, இந்த அருமையான டிவைஸ் உங்க கிச்சன்ல இருக்கிற எதை வச்சு வேணாலும் உடனடியா கப் கேக்க செஞ்சு கொடுக்கும். என்ன சொன்னீங்க? எதை வச்சுனாலுமா? எதை வச்சும் செய்யலாம். ஆமா, எதை வச்சும். எதுவா இருந்தாலுமா? எதுவா இருந்தாலும். எதுவா இருந்தாலுமா? ரொம்ப பேசின. இப்ப ஒன்னையே வச்சு செஞ்சிருவேன். எதை வச்சு செய்யலாம். இப்ப பாருங்க, இந்த மூடியை திறங்க. அட்டையில இருந்து முட்டை எடுக்காம அப்படியே போடுங்க. என்னது? அப்புறம் பேக்க பிரிக்காம ஹாட் டாக். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேட்சப். அதுக்கப்புறம் நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு தெரியும், ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கூட போடலாம். இப்போ மூடி போட்டு மூடிட்டு உட்காருங்க. என்ன ஒரு அஸ்டவுண்டிங் ப்ராடக்ட். அட்டா சக்க. ட்ரோ ஓபன் பண்ணுங்க. கப் கேக் கினேட்டர் ட்ரேல விதவிதமா ஃபில் பண்ணுங்க. ட்ரா மூடுங்க. அதுக்கப்புறம் உங்க அவன்ல அதை எடுத்து வைங்க. கலக்கிறார்ல. சும்மா கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ள சுவையான கப் கேக்ஸ் ரெடி. கண்ண மூடி திறக்கிறதுக்குள்ளயா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. வாய்ப்பே இல்லன்னு நினைச்சீங்கன்னா வாயிலேயே. அவசரப்படாதீங்க, ஏதோ சொல்ல வராரு. அதுக்கப்புறம் உங்க மூஞ்சி கப் கேக் மாதிரியே உப்பிடும். இனிப்பான கப் கேக்ல உப்பிடுங்கிறாரு. வாய மூடு. இதுக்கு மேல தப்பா பேசினா உன்னை தப்பிடுவேன். கேட், உங்க வால். என் வாளுக்கு என்ன ஆச்சு? ஓ, அது சரி. அத நான் நறுக்கிட்டேன். இதுவும் சுவாரஸ்யமா தான் இருக்கு. ஏன்னா அக்கா மக்கா என் வாளு. தடங்களுக்கு வருந்துகிறோம். இங்க பாருங்க, நான் நஷ்ட ஈடெல்லாம் கேட்க போறது இல்ல. ஆனா கஷ்டத்துக்கு ஈடு கட்டணும் இல்லையா? அத பத்தி அப்புறம் பேசுவோம். கிளம்புங்க. ஓகே. கேட், அவன்ல இந்த மாதிரி சத்தம் வரலாமா என்ன? வரணும். அப்பதான் அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கான்ட்ராக்ட். அதத்தான் சொன்ன காண்டோர். கேட், அதுதான் என்னோட பேரு. அவ்வளவுதான், ரெடி ஆயிடுச்சு. போச்சு. எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஐயா, கேவலமா இருக்கு. இத நீங்க தான் சாப்பிடணும். சாப்பிடு. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. கேட், நீ இந்த வீட்டை கிளீன் பண்ணியே ஆகணும். கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கோம். சரி, முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணக்கூடாது, செஞ்சு முடிக்கணும். சரி மேடம், இப்பவே பண்றேன் மேடம். அப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன். இது நல்லா இருக்கே. இங்க பாருங்க, பொண்ணு மாதிரி இருக்கனா? அது மாம் டிரஸ். அச்சச்சோ, இந்த அழுக்கு துணியா? இததான் இன்னைக்கு பார்ட்டில போட போறாங்க. இது அவங்க வாங்கும் போதே கேவலமா தான் இருந்திருக்கு. நான் தான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன்ல. ஆனா ஒரு மீனோட பேச்சை யாருமே மதிக்கிறது இல்ல. ஒரு நாய் குலைச்சா மட்டும் சோத்து கொண்டு போய் கொட்டுறீங்க. ஆனா ஒரு மீனா நான் இவ்வளவு நேரம் காட்டுக்கத்தில் கத்துறேன், என்ன யாருமே சரி, கவனமா கேளுங்க. எல்லாரும் இப்ப அமைதியா இழுத்து மூச்சை விடுங்க. பிரச்சனை யார் சால்வ் பண்ண போறா? நான் தான். நானே தான். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். ஓகே, அதுக்கான சரியான ஆட்கள் என்கிட்ட இருக்காங்க. இந்த பாக்ஸ்க்குள்ள 2 திங்ஸ் இருக்கு. அத உங்களுக்கு காட்ட போறேன். அந்த 2 திங்ஸோட பேர் என்ன தெரியுமா? திங் 1 அப்புறம் திங் 2. இந்த திங்ஸ் உங்களை கடிக்கவே கடிக்காது. இதுங்க என்ஜாய் பண்ணும். இதுக்கு மேல உங்களை வெயிட் பண்ண வைக்க மாட்டேன். நீங்க அவளோட எதிர்பார்க்கிற திங் 1 திங் 2. இது எப்படி இருக்கு?
Thing 1, Conrad Sally, thing 1. Thing 2, Conrad Sally, thing 2. Thing 1, thing 2, thing 2, thing 1. Conrad Sally, Conrad, நான் தான் cat. கண்டிப்பா. Thing 2 என்ன சொல்ல வருதுன்னா, அது Thing 2-ஆ இருக்கிறதுனால Thing 1-ஐ விட எந்த விதத்திலையும் குறைஞ்சது இல்லன்னு சொல்ல வருது. ரொம்ப உண்மைதான். அது மேலும் என்ன சொல்லுதுன்னா, நீங்க அதை ஆசைப்பட்ட Thing ஏன்னு கூட கூப்பிடலாமா. அது இல்லாம வேற சில பேரும் இருக்கு. சூப்பர் திங், திங் கிங், கிட் டைனமைட், சாக்லேட் தண்டா, இல்ல பென். திங் 1 என்ன சொல்லுதுன்னா, அது திங் 1-ஆ இருக்க ஒரு காரணம் இருக்கா, அதனால எல்லாரும் அதை பொறுத்துக்கணுமா. இதெல்லாம் திங்கோட திங்கிங். இது உங்களுக்கு புரியாது. ஓகே, போதும். இப்படியே சண்டை போட்டீங்கன்னா உங்களை மறுபடியும் பொட்டிக்குள்ள போட்டுருவேன். இங்க பாரு காம்டெக்ஸ், நீ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் இது சாதாரண பெட்டி தானே? என்னது சாதாரண பொட்டியா? இது ஒரு டிரான்ஸ் டைமென்ஷனல் டிரான்ஸ்போர்ட்டேட்டர். இது மூலமா என்னோட உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வர முடியும். ஆனா இது மேட் இன் பிலிப்பைன்ஸ் போட்டிருக்கு. ஆமா, ஆனா இந்த பிலிப்பீன்ஸ் கிடையாது. இங்க பாரு, நான் ஒன்னும் பெருசா ரூல்ஸ் எல்லாம் போடுறவன் இல்ல. ஆனா இது பெரிய விஷயம். பொட்டியே திறக்கவே கூடாது, பார்க்கவும் கூடாது, தொடவும் கூடாது. புரிஞ்சுதா? திங் 1, திங் 2 ரெண்டு பேரும் முன்னாடி வாங்க. இங்க பாருங்க திங், சும்மா நின்னு வேடிக்கை பார்க்கிறதுக்காக உங்களை வர சொல்லல. இந்த Dress-ஐ க்ளீன் பண்ணுங்க. இப்ப சோஃபாவை என்ன பண்றது? எந்த சோஃபா? சுத்தமான சோஃபாவா இல்ல கன்றாவியான சோஃபாவா? இந்த வீட்டையே அவங்க நாசம் பண்றாங்க. அத நீயே சமாளி. இப்ப ஜம்ப். இது என் வீடா இருந்தா கோபத்துல கொந்தளிச்சிருப்பேன். பொட்டிய பாதுகாப்பா பூட்டி வச்சிருந்த அந்த லாக் எங்க போச்சுன்னு தெரியுமா? அது நெவின்ஸோட காலர்ல இருக்கு. நெவின்ஸா? ஒரு விஷயத்த சொல்ல மறந்தே போயிட்டேன். நீங்க சொல்றதுக்கு ஆப்போசிட்டா தான் இந்த திங்ஸ் எப்பவும் செய்யும். ஏன் அது எப்பவும் ஆப்போசிட்டா செய்யுது? எனக்கு கடுப்பா இருக்கு. அது உன்ன மாதிரியே தான் இருக்கு கான்ட்ராக்ட். சிங்கா உட்காரு. அந்த நாயை மட்டும் விட்டுறாதே. சரி, தூக்கி போட்டுறேன். புடி, இதெல்லாம் பிடிக்காது. இப்போ என்ன பண்றது கான்ட்ராக்ட்? இந்த மொத்த வீடு எப்படி இருக்கு பாரு. பார்ட்டியும் நடக்க போறது இல்ல, நெவின்ஸும் தொலைஞ்சு போயிட்டான். சாலி, க்ரோஜாக், நாம உடனடியா அந்த பெட்டியை மூடலனா இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நடக்கும். அங்க பாருங்க, அது ஏற்கனவே லீக் ஆயிட்டு இருக்கு. இது மூட மாட்டேங்குது. லாக் இல்லாம பூட்ட முடியாது. இங்க பாருங்க, நெவின்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சு அந்த லாக்கை எடுத்து இந்த பெட்டியை நாம பூட்டலன்னா பிரச்சனைகளோட பெரியப்பாவையே நாம சந்திக்க வேண்டியிருக்கும். நம்ம நெவின்ஸை கண்டுபிடிச்சே ஆகணும். நடக்காது சாலி. பார்ட்டி ஆரம்பிக்க இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்கு. மிஸ் சொல்றது சரிதான். அம்மா ஃபோன் பண்ணி இதை சொல்லிடலாம். நீயே இந்த வீட பாரு.
நெவின்ஸை தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு மூணாவது ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. என்னது? சொல்றேன். அது என்னன்னா கொலை செய்யறது. இதுதான் உன்னோட ஆப்ஷனா? இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஒரு ஆப்ஷன் சொன்னீங்க, அதனால நானும் ஒரு ஆப்ஷன் சொன்னேன். சரி, நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா? சரி, நாம போய் டாக கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு கனமான அசையாத பொருளை தூக்கி அந்த பெட்டி மேல வைக்கணும். அவ்வளவுதான். இதை விட வெயிட்டா ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. வாங்க பசங்களா, போலாம் போலாம் போலாம். இன்று நடந்து கொண்டிருக்கும் இந்த ஜிம்னாஸ்டிக் போட்டியை இப்போது நீங்கள் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். மொத்தம் 4 சுற்றுகள் உள்ளது. இதில் முடிவடைந்துள்ளது. இப்பொழுது வாங்க. அதன் புள்ளி விவரங்கள் இப்பொழுது உங்களுக்கு திரையில் எதுக்கு வந்திருக்கீங்க? என்ன வேணும்? டியூ கட்டல. என்னோட டிவியை எடுத்துட்டு போக போறீங்களா? அதுக்கு நான் பே பண்ணிட்டு ஒருவேளை அந்த செக் பவுன்ஸ் ஆகலாம். இந்தாங்க கிரெடிட் கார்டு, அதுல எடுத்துக்கோங்க. அதுவும் எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. கொஞ்சம் டைம் கொடுக்க கூடாதா? காலர்ல லாக்க வச்சுக்கிட்டு லெவின்ஸ் விடாம ஓடிக்கிட்டு இருந்தான். அத பார்த்த அந்த மோசமான குயின் ஒரு பயங்கரமான திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான். ஜோன் வால்டன் ரியல் எஸ்டேட், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க ப்ளீஸ். ஓ ஹாய் ஜோன். பசங்க டாக வெளிய விட்டுட்டாங்க. விளையாடாதீங்க. நீ கவலைப்படாத, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ அந்த மிலிட்டரி ஸ்கூல் மேட்டர் மட்டும் மறந்துடாத. எனக்கு ஒண்ணும் புரியல. கான்ட்ராக்ட் உங்களை மாதிரி தான் லாரன்ஸ். அவன் ரொம்ப சென்சிட்டிவ். இருந்தாலும் நீங்க சொல்றத நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். நான் டாக் எடுத்துக்கிட்டு உடனே வரேன். ஹேய், நெவின்ஸ் எங்க இருக்கான்? மறைஞ்சு போலாம். த்ரில்லிங்கா மியூசிக் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இதுக்கப்புறம் நாம என்ன பண்ண போறோம்? பாவம் உங்க அம்மாவுக்கு வேலை போயிடும். அதுக்கப்புறம் நாம நடுத்தருவுக்கு வந்துருவோமே. முடியாது, என்னால முடியாது. எனக்கு இந்த உலகத்தை பத்தி எதுவும் தெரியாது. இங்க தண்ணியே இல்ல, என்னால முடியாது, தாங்க முடியாது. இங்க இங்க வெயில மண்டைய பொளக்குதே. மறுபடியும் டாய்லெட் குள்ள போகணுமா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இவ்வளவு கோவப்படுறேன்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. Thank you. பசங்களா, குறுக்க வராதீங்க. என்னுடைய திறமைக்கு இந்த வேலியை தாண்டறது ரொம்ப சாதாரண விஷயம். நான் இப்ப தாண்ட போறேன். பஞ்சா பறக்க போற பாருங்க. இந்த குட்டி பொண்ணு உதவி செய்யற மாதிரியே தெரியலையே. உன்னோட கேட் மேஜிக் என்ன ஆச்சு? எல்லாத்தையும் நானே பண்ணிட்டா அப்புறம் நீங்க எதுக்கு? நல்லா தள்ளு. என்ன செல்லம் நெவின்ஸ், ஓடாம எங்க கிட்ட வந்துடு. கேட் உன்னை பார்த்தா அது பயந்துருச்சு. நான் அவ்வளவு பயங்கரமாவா இருக்கேன்? சரி, ஒத்துக்கிறேன். அது உன்னை பார்த்து தான் பயந்து ஓடிச்சு. அங்க இருக்கு. ஹாப்பி பர்த்டே டெனிஸ். டெனிஸ், எனக்கு தெரிஞ்சவங்களாம் அங்க இருக்காங்க. ஜெனி இருக்கா, எலன் இருக்கா. என்ன மட்டும் ஏன் டெனிஸ் பர்த்டே கூப்பிடல? சரி விடு, நம்ம நெவின்ஸ முதல்ல கண்டுபிடிக்கலாம். பசங்களா, எல்லாரும் வெளியில போய் விளையாடுங்க. கேட் உன்னை பாத்திர போறாங்க, ஒளிஞ்சுக்கோ சீக்கிரம். கொஞ்சம் வழி விடுங்கப்பா. கேட்டோடைய போதா பேட்டோடைய போதா?
இந்தாங்க சாக்லேட். நான் அத கண்டிப்பா வாங்கிக்கிறேன். மிஸ்ஸஸ் குவான், நான் ஜோன் வால்டன் பேசுறேன். பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் பாருங்க. உண்மையிலேயே அவங்க பசங்க கிடையாது, அவங்கெல்லாம் தேவதைங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே மிஸ்ஸஸ் குவான், நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வர பாக்குறேன். பை பாய். சரி சோல்ஜர், நம்ம இலக்கு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதை அழிக்க எனக்கு உத்தரவு வேணும். என்ன? காப்பாத்த உத்தரவு வேணும். அப்படிதான் சொல்ல வந்த. நீ என்ன நினைச்ச? அவ பர்த்டேக்கு என்ன கூப்பிடாமலே விட்டுட்டால. நீ ஒரு தனித்துவமானவ. உன் வழி தனி வழி. ஹே, முதல்ல நம்ம டாக பிடிக்கலாம். முதல்ல டாக படிக்கலாம். ஹோ, போச்சு, அவர் வந்துட்டாரு. ஹலோ நெவிக்ஸ், கான்ட்ராடுக்கு குட் பை சொல்லிடலாமா? ஒன்று வச்சுதான் சாதிக்க வேண்டியிருக்கு. நம்ம காலி, இனிமே அந்த பொட்டியை மூடவே முடியாது. அது மட்டும் இல்லாம இதனால அம்மா என்ன மிலிட்டரி ஸ்கூல்ல தான் சேர்க்க போறாங்க. நாம ஏன் கார்ல போக கூடாது? உன்கிட்ட கார் இருக்கா? ஆமா, இருக்கே. வாவ், இது ரொம்ப ரொம்ப செம்மையா இருக்கு. இது வெறும் டஸ்ட் கவர் தான். இதுதான் சூப்பர் லக்ஸூரியஸ் ஆம்னி டைரக்ஷனல் வாட்டர் மிஜிகர். ஷார்ட்டா SLOW ன்னு சொல்லலாம். SLOW? ஆமா, ஸ்லோ. போன பேரை விட இது நல்லதா இருக்கு. சூப்பர் ஹைட்ராலிக் இன்ஸ்டன்டேனியஸ் டிரான்ஸ்போர்ட்டர். ஓ, அப்படினா சொல்லாத. அதான் இப்ப ஸ்லோன்னு வச்சிட்டல. ரெடியா பசங்களா? அந்த டாக கண்டுபிடிக்கிறதா நம்ம மிஷன். அதை கண்டுபிடிச்சு அழிக்கிற வரைக்கும் ஓயவே கூடாது. காப்பாத்தணும். அதத்தான் சொல்ல வந்தேன். எதையாவது பண்ணுவோம். கவனமா கேளுங்க. ஸ்லோவை விட ஃபாஸ்டா எதுவும் இருக்க முடியாது. பேருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. என்ன திரு முழிக்கிற? ஓகே, முதல்ல GPS செக், DVD CD செக். நீங்க செக்கோஸ்லோவாக்கியால இருந்து வந்தா நீங்களும் செக். சைலண்ட். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கான்ட்ராடுக்கு கட்டம் கட்டியாச்சு. இனிமே என்ன தைரியம் இருந்திருந்தா என் டாக்கோவை நீ வீணாக்கி இருப்ப. உன்னை ஜோன் கிட்ட எப்படி மாட்டி விடுறேன்னு பாரு. அதோ அங்க இருக்காங்க. சரி, நீ சொல்றபடியே செய்வோம். கான்கிரீட் நீயே ஓட்டு. என்ன விளையாடுறீங்களா? அப்படியா தெரியுது. எனக்குள்ள ஒரு சின்ன குரல் என்ன சொல்லுதுன்னா, இது ஒரு பேட் ஐடியான்னு சொல்லுது. ஆனா அது எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. ஏன்னா அதை விட பெரிய குரல் என்ன சொல்லுதுன்னா, 12 வயசு பையனை ஓட்ட விட ஏங்குது. இப்ப ஸ்பீடா போ. இது செம்மையா இருக்கு. நானும் ஓட்டணும். இது கூட நல்ல ஐடியா தான். ஏய், ஒரே நேரத்துல 2 பேர் ஓடக்கூடாது. சரியா சொன்ன. நாம எல்லாரும் ஓடணும். பிரேக் எங்க இருக்கு? தோ
உன் பிரேக்ல ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். நீ இத கடைசியா எப்ப சர்வீஸ் பண்ண? கெட்ட பிரேக். தப்பான வழி. ஹேய், ரோட் ஐலண்ட் லைசென்ஸ் பிளேட். அதை இங்க பார்க்கவே முடியாதே. ஏர் பேக் சூப்பரா இருக்குல்ல? அப்பா அடிவயிறெல்லாம் கலக்குதுடா. மறுபடியும் செய்யலாமா? ஹே, அங்க பாருங்க. போச்சு, அவர் அம்மாவோட ஆபீஸுக்கு போறாரு. கம் ஆன் கேட். பாத்து வாங்க. இங்க பாரு விச், நான் கொண்டு போய் உன்னை ஜோன் கிட்ட கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் கான்ராட் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான், நான் உள்ள போயிடுவேன். நம்ம நவீன் ஜெயிலாக்கி எடுத்தாகணும். இப்ப என்ன பண்றது? கவலையே படாதீங்க, என்கிட்ட 3 பிளான்ஸ் இருக்கு. பிளான் ஏ, சுத்தமா இருக்கிற வீட்டை அசுத்தம் பண்ணுங்க. பண்ணியாச்சு. பிளான் பி, தோல்விய மறந்துட்டு குழந்தைங்களை விட்டுட்டு ஓடுங்க. இது நல்லாதான் இருக்கு. 3வது ஒண்ணு என்னது? பிளான் சி, அம்மாவோட பாய் ஃப்ரெண்ட் கையாலேயே டாகையும் லாக்கையும் கொடுக்க வைக்கணும். இது சரியில்லையே, எனக்கு பிளான் பி தான் பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே, பிளான் சி. ஏன் கத்துறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த பெட்டிஷன்ல கொஞ்சம் கையெழுத்து போடுறீங்களா? தயவு செஞ்சு வழி விட்டு உன் மண்டையை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அழகா இருக்கிற இந்த ஜும் சுஜுருவை நிறைய பேர் அழிக்க பாக்குறாங்க. அதை காப்பாத்ததான் இந்த பெட்டிஷன். நான் அவசரமா போயிட்டு இருக்கேன். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? இந்த பெட்டிஷனை சைன் பண்ணுங்க. அதுவும் இந்த பெரிய பெண்ணை வச்சு. இதுக்கு 2 கை தேவைப்படும். அவ்வளவுதானே? என் டாக பிடிச்சுக்கிறியா? ஓகே, எனக்கு டாக்ங்கிற பேரே ஒத்து வராது. ஏன்னா நான் டிஏ யூஸ் பண்ண மாட்டேன். வாடி பொடி கூட சொல்ல மாட்டேன். ஆமா, ஆனா உங்களுக்காக உங்க டாக நான் கஷ்டப்பட்டு பிடிச்சுக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்தாங்க, கொடுங்க. அழகான இந்த கேனைன் அமெரிக்கன் டாக் எவ்வளோ. ஏய், இருடா. மரியாதையா நில்லு. பசங்கள உங்களுக்கு விடவே மாட்டேன். திரும்பி பார்க்காதீங்க, ஓடுங்க, போங்க. உள்ள போங்க, உள்ள போங்க, போங்க. ஹாய், ஹலோ, போங்க, போங்க. வழி விடுங்க, நான் வந்துட்டு இருக்கேன். சாரி. ஓகே, அங்க போங்க. ரிலாக்ஸ் பண்ணு தம்பி, அதுக்கும் என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிரச்சனை? இதான் பிரச்சனை. இது என்னோட ஹேட் இல்லையே, நான் தப்பான ஹேட்டை தூக்கிட்டு வந்துட்டேன் போல இருக்கு. அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? என் ஹேட் இல்லாம நான் தோட்டத்துல சுத்துற 6 அடி வளர்ந்த பேசுற சாதாரண கேட் தான். ஜோன், பசங்க பைத்தியம் மாதிரி இந்த டவுன்ல ஓடிட்டு இருக்காங்க. ஓ, அப்படியா? அவங்க கூட ஒருத்தன் வித்தியாசமா தொப்பி மாட்டிக்கிட்டு கூடவே இருந்தா. உடம்பு பூரா முடியா இருந்துச்சு. நிஜமாவா? ஜோன், நான் சொல்றது உண்மையா போய் வீட்டுக்கு போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, கமான் கமான், ஏறு ஏறு ஏறு. நாம தொலைஞ்சோம். அது உண்மைதான். எல்லாமே என் தப்புதான். நான் ஒரு பெரிய முட்டாள். ஏன்னா மத்தவங்க எது சொன்னாலும் கேட்காம ஆப்போசிட்டாவே பண்றேன். ஒரு நிமிஷம், அதேதான் ஆப்போசிட். ஹே, தேங்க்ஸ். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதீங்க. நாங்க வீட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணாதீங்க. லாரியோட காரா?
நீ எப்படி இவ்வளவு புத்திசாலியான? முதல்ல யார் வீட்டுக்கு போறதுங்கிற போட்டி இப்ப நடக்குது. அம்மாவும் லாரியும் வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நாம போயாகணும். ஆனா வீட்லயோ பிரச்சனை பெருசாகிக்கிட்டே போகுது. அதான் அம்மாவும் லாரியும் போறாங்க. ஹே திங்ஸ், எங்க அம்மாவை எந்த காரணத்தை கொண்டு தடுக்காதீங்க. இங்க பாரு ஜோ, டெய்லியும் அங்க அடிக்க மாட்டாங்க. ஓ போச்சு. சாரி ஆபீசர், நான் கொஞ்சம் வேகமா போறேனா? உங்க லைசன்ஸ காமிங்க, வண்டி டாக்குமெண்ட்ஸ் புக்க கொடுங்க. டக்குன்னு கொஞ்சம் எடுத்து கொடுங்கம்மா. அது ஏன் கார்? ஜோன் சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் போகணும். அமைதியா இருங்க, அத நான் பாத்துக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க, நான் அவசரமா வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. நான் உங்களை இதுல இருந்து தப்பிக்கவே விட மாட்டேன். வீட்டுல பாக்கலாம். அவ்வளவு சீக்கிரம் உங்களை தப்பிக்க விட்டுருவனா? கையும் களவுமா மாட்டினீங்களா? ஒழுங்கா வீட்டை திறங்க. சொல்றத கேளுங்க, வீட்டுக்குள்ள போவேனா? உள்ள ரொம்ப மோசமா. போடா. சாலி, என்ன நடந்தது? எப்படி இந்த இடம் இவ்ளோ சுத்தமாச்சு? எனக்கு தெரியல. எதுக்கு தும்பல் வருது? அதுக்கு காரணம் நான் தான். நீ ஒரு பயங்கரமான சூப்பர். நம்ம வீட்டுக்கு என்னாச்சு? நம்ம அம்மா கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம். ஆமா, இத மட்டும் நாம சரி பண்ணலன்னா உங்க அம்மா கிட்ட நீங்க நல்லா மாட்டிக்குவீங்க. பாத்தியா காண்டோர், இதுக்குதான் அந்த பெட்டியை நான் ஓபன் பண்ண கூடாதுன்னு சொன்னேன். ஆனா இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ராத்திரி நடக்க போற பார்ட்டியா அவங்க வாழ்க்கையில யாரும் மறக்கவே மாட்டாங்க. நம்ம அந்த பெட்டியை மூடி ஆகணும், வாங்க. ஓகே, ஹாலோட கார்பெட்லயே நடந்து போலாம். இதுவா நம்மளோட ஹால்? என்னோட உலகமும் உங்களோட உலகமும் சந்திச்சா இப்படிதான் ஏடா கூடமா நடக்கும். நல்லா இருக்குல்ல? ஓ ஏ, ஏன் பெட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கும் தெரியல. இந்த ஹேட் சுத்த வேஸ்ட். இதுல நான் வேற குண்டா தெரியுறேன். ஆமா, வானுங்க. ஓ, இத வராங்க பாரு. சரியான நேரத்துக்கு வந்துட்டாங்க. அட்ரஸ் அக்கே. நம்ம குவான் மேல உட்கார்ந்தா போறோம். ஆமா, பொட்டிக்கிட்ட போற வரைக்கும் இதான் போட்டு வாங்க ஏறிக்கங்க. ஊப்ஸ், இது நல்லா இருக்க போகுது. பாதுகாப்பை பத்தி கவலைப்படாம கண்ணா பின்னாடி எப்படி வேணா உட்காருங்க. ரைடை என்ஜாய் பண்ணுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், டைனிங் ரூம் வந்தாச்சு. இதுவா டைனிங் ரூம்? ஏய், அங்க பாரு. சாண்டிலியர். இப்ப நம்ம பாத்ரூம்லயா இருக்கோம். அவசரமா வருதுன்னா கொஞ்சம் அடக்கிக்கங்க. அதுல உட்கார்ந்தா அடிபா. இது சூப்பரா இருக்கு. அமேஸ்மென்ட் பார்க்ல ரைட் போற மாதிரி இருக்கு. என்ன சொல்ல வர? யூனிவர்சல் ஸ்டுடியோ மாதிரி இருக்கா? சும்மா. இப்ப நாம இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. Have a nice day. ஏன் இப்படி பண்றீங்க? நான் அவசரமா வீட்டுக்கு போகணும். இப்ப எங்க இருக்கோம்? லிவிங் ரூம்னு நினைக்கிறேன். ஐயே, கண்ணை மூடிட்டனே. நாம வேணா மறுபடியும் போய் போட்டோ எடுத்துட்டு வரலாமா? பெட்டி எங்க இருக்கு? நம்ம
ஓகே, நாம சாதிச்சிட்டோம். எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல. எங்க வீடு இடிஞ்சு போயிடுச்சு. அந்த பெட்டி முன்ன எல்லாம் சரியாயிடும் சொன்னீங்களே, ஆனா பாருங்க வீடு ஒட்டு மொத்தமா உடைஞ்சு விழுந்து கிடக்கு. சரி, இப்ப என்ன பண்றது? டென்னிஸ் விளையாடலாமா? புது பால் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும். ஆமா. ஹேய், ஒரு நிமிஷம் இரு. இது மேஜிக் ஹேட் தானா? அச்சச்சோ, உனக்கு எல்லா ரகசியங்களும் தெரிய வந்ததுனால நான் முதல் சர்வீஸ் பண்ற உரிமையை உனக்கே கொடுக்கறேன். நீயே சர்வ் பண்றியா? இவ்வளவு நேரம் ஒரிஜினல் ஹேட் உன்கிட்ட தான் இருந்ததா? ஆமா, ஐயாவோட திட்டமே அதானே. அப்ப இன்னைக்கு நடந்த எல்லாத்துக்கும் காரணம் உன் பிளான் தானா? ஆமா. வீட குப்பையாக்குனது அதுவும் தான். லாரி நெவின்ஸ தூக்குனது அது கூட தான். உன் வாளை கட் பண்ணது அது இன்னும். நான் அந்த பெட்டியை திறப்பேன்னு உனக்கு தெரியுமா? ரூல்ஸே போடாத நான் எதுக்காக ரூல் போட்டேன்? நீ அதை மீறுவேன்னு தெரியும். சரி, இப்ப நாம காசு வச்சு விளையாடலாமா? தப்பா எதுவும் நடக்காதுன்னு சொன்னீங்கல்ல. கேட், முதல்ல நீ இங்க இருந்து வெளியில போ. அந்த கேம் எனக்கு தெரியாதே. விளையாண்டது போதும். இதெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கா? இன்னைக்கு நீங்க ஜாலியா இருக்க ஆசைப்பட்டீங்கன்னு நினைச்சேன். நீயே பாரு கேட், ஜாலியா இருக்க ஆசைப்பட்டோம் உண்மைதான். ஆனா அதை ஒழுங்கா செய்யணும். அதை அளவு பண்ணணும். நீ அளவுக்கு மீறி பண்ணிட்ட. நீ வெளியில போ. Susie, Cornwell, please. வெளியே போ. வெளியே போ. ஒரு வழியா போயிட்டான். இனிமே நம்ம வீட்டுல எந்தவித அசம்பாவிதமும் நடக்காதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்ன நடக்கணும்? நான் மாப்பியும் பக்கெட்டையும் எடுத்துட்டு வரேன். கான்ராட், அம்மாவோட கோவம் குறையிற வரைக்கும் இந்த பக்கமே வராத. இல்ல, இதுல என் தப்பு தான். நான் பழி ஏத்துக்கிறேன். இங்க பாரு, அம்மா எப்ப வேணாலும் வரலாம். நீ மேல போய் இரு. நான் இங்க இருந்து போக மாட்டேன். உன் கூட தான் இருப்பேன். நிஜமாவா? ஏன்? 2 காரணம். 1, படிக்கட்டு வளைஞ்சிருக்கு. 2வது, இதுல நீ மட்டும் இல்ல, நானும் தப்பு பண்ணிருக்கேன். உன்னை தனியா விட மாட்டேன். தேங்க்ஸ் சாலி. ஒரு உண்மையா சொல்லவா? நீ ஒரு நல்ல அண்ணா. இதுக்காக நம்ம அம்மா மிலிட்டரி ஸ்கூலுக்கு அனுப்புனா நம்ம 2 பேருமே போயிடலாம். ஓகே, வந்துட்டாங்க. Bet you thought I'd gone, bet you felt a sting, bet you never thought I'd have another song to sing. But now they've learned a lesson, allow me to blow your mind by reading for you the small print of the contract that you signed. Okay. செக்ஷன் 8 ஆர்டிகல் 9(3) சப் பேராகிராஃப் 834 அந்த ஜெல்லி சிந்திருக்கு அதுக்கு பக்கத்துல என்ன சொல்லுதுன்னா, நம்ம கான்ட்ராக்ட் அலைஸ் கான்கிரீட் அந்த பொட்டியை திறந்தானா அவன் திறப்பான்னு தெரியும். இந்த கான்ட்ராக்ட் செல்லுபடி ஆகாது. இருந்தாலும் சாலியும் கான்ட்ராக்டும் அவங்க தப்ப உணர்ந்தாங்கன்னா கான்ட்ராக்ட் மறுபடியும் செல்லுபடி ஆகும். அது மட்டும் இல்லாம ஒருத்தர் மேல ஒருத்தர் பழி போடாம தவற சமமா ஏத்துக்கிட்டீங்க. இப்ப கடைசியா ஒரே ஒரு விளையாட்டு விளையாடணும். அதுதான் வீட்டை சுத்தம் பண்றது. பசங்களா, இதுதான் டைனமிக் இண்டஸ்ட்ரியல் ரெனோவேட்டிங் டிராக்டர் மேஜிகர். DIRT. அதேதான்.
இந்த ட்ரேப்ஸ் எனக்கு பிடிக்கல, அதை மாத்த போறேன். சுத்தி விடு. ஓகே, நாம சந்தோஷமா இருந்தோம், வீட்டை சுத்தம் பண்ணிருக்கோம், இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல செஞ்சு முடிச்சிருக்கோம். அதுதான் முக்கியம். செக் பண்றதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சரியா இருக்க, நீயும் சரியா இருக்க. இப்ப எல்லாமே சரியா இருக்கு. ஆனா உன்னோட சிரிப்பை மட்டும் நீ எப்பவுமே மறந்துடாத. உன் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ. கேட், இந்த நாளை என்னைக்குமே மறக்க மாட்டோம். தேங்க்யூ கேட். ரொம்ப தேங்க்ஸ். TamilRockers.2 கான்ட்ராக்ட் சாலி, நான் வரேன். கேட், கொஞ்சம் இரு, போகாத. ஓ ப்ளீஸ், நான் சொல்றது கேளு, போகாத. பசங்களா இருக்கீங்களா? வீட்டை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? வாவ். ஹாய் மாம். ஹாய் மாம். மிஸ் வால்டன் வந்துட்டீங்களா? உங்க குழந்தைங்க தேவதை மாதிரி. தேங்க்ஸ் மிஸ்ஸஸ் குவான். ஹலோ ஜோன். லாரன்ஸ், உங்களுக்கு என்னாச்சு? அவங்கதான் இந்த நிலைமைக்கு காரணம். உன்னோட இந்த 2 குட்டி சாத்தானுங்க இந்த வீட்டையே நாசமாக்கிட்டாங்க. இந்த வீடு உயிரோட இருந்துச்சு, செவரெல்லாம் பேப்பரா இருந்துச்சு. அது இல்லாம இங்கிருந்து நான் கீழே விழுந்த. அப்புறம் அந்த ஜெயின் கேட், அது எங்க போச்சு? மரியாதையா சொல்லுங்க. நீங்க மோசமா இருக்கீங்க. பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்கு. இதுதான் நாங்க சொந்த செலவுல சோனிய வச்சுக்கிறதுன்னு சொல்லுவோம். ஜோனி, இந்த மாதிரி வாய்ப்பு உன் வாழ்க்கையில எப்பவும் கிடைக்காதுன்னு உனக்கே தெரியும். அவ எவ்வளவு செட்டப் பண்ணுவான்னு தெரியுமோ? அதெல்லாம் நேர்ல பார்த்தா உனக்கு தலை வெடிச்சிரும். எனக்கு புரியுது. கான்ட்ராட் எந்த மாதிரி பையன்னு எனக்கு தெரியும். அவன் பொறுப்பில்லாம இருக்கலாம். ஆமா. ரொம்ப சேட்டை பண்ணுவான். ஆமா. சில நேரத்துல அவன் பண்றத பார்த்தா பைத்தியமே புடிச்சிரும். ஆமா, அதேதான் அதேதான். ஆனாலும் இவன் நல்ல பையன். எனக்கு இவன் மேல நம்பிக்கை இருக்கு. அதனால நீங்க கிளம்பலாம். ஜோன் 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 ஓ ஜோன் 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 ஓ, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ஜோன்? ஜோன் 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 நல்ல பசங்க.
மிஸ்டர் ஹம்பர் ஃப்ளூப். நல்ல வேலை தப்பிச்சுட்டேன். பார்ட்டி என்ஜாய் பண்ணுங்க. கொஞ்சம் வழிபடுறீங்களா? போகணும். மிஸ்டர் ஹம்பர்ஃப்ளூ, ஜோன், பார்ட்டி சூப்பரா இருக்கு. வீடு கூட நீட்டா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹாய் மாம். செல்லம், உன்னோட கப் கேக்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அப்படி இதுல என்ன போட்டிருக்க? மாம், கப் கேக் எதை வச்சு வேணாலும் செய்யலாம். கப் கேக் எதை வச்சு வேணாலும் செய்யலாம் நான் சொல்றேன். ஆமா. எதை வச்சு வேணாலுமா? சரி, இன்னைக்கு நீங்க அப்படி என்ன பண்ணீங்க? உங்க அம்மா இப்படி உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? திரும்பவும் இந்த குடும்பம் சந்தோஷமா இருக்க காரணம் அந்த கேட்டு தான். இனி இவங்க வாழ்க்கையே இனிய பாட்டு தான். கொஞ்சம் குறும்புத்தனமா இருந்தாலும் ரொம்ப அழகா புத்திசாலித்தனமா அந்த கேட்டு இந்த வேலைய பண்ணுச்சு. அதோட அந்த கேட்டு ரொம்ப ரொம்ப அழகாவும் நகைச்சுவை உணர்வோடவும் இருந்துச்சு. ஓ ஹலோ, நான் சும்மா டப்பிங் பேசி பார்த்தேன், அவ்வளவுதான். எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கல்ல. Come on, things, கிளம்பலாம். நாளைக்கு என்னோட schedule என்னன்னு சொல்லுங்க. Things are getting weird, things are getting tough. Nothing's making sense, but you keep on looking up. They tell you to be true, you're trying every day to keep it on the real. Still, you gotta find a way to make your mama happy, to make your papa proud. You wanna turn it up, but all you hear is tone it down. So gather around, I'm here to say, you'll never make everybody's day. But while you're around, you might as well catch the tiger by its tail. And hang on, hang on, hang on, everybody just get on, get on, get on, get started in. Go on, go on, go on, everybody just hold on. Sometimes I wanna cry and throw the towel in. They try to beat me down, but I'll take it on the chin. And everywhere I go, the people are the same. And they just wanna know that everything will be okay. When things are getting rough, you turn it back around. You gotta turn it up when they tell you tone it down. So gather around, I'm here to say, you'll never make everybody's day. But while you're around, you might as well catch the tiger by its tail. And hang on, hang on, hang on, everybody just get on, get on, get on, get started in. Go on, go on, go on, everybody just hold on, just hang on. So gather around, I'm here to say, you never make everybody's day. But while you're around, you might as well catch the tiger by its tail. Hang on, hang on, hang on, everybody just get on, get on, get on, get started in. Go on, go on, go on, everybody just hold on. Hang on, hang on, hang on, everybody just get on, get on, get on, get started in. Go on, go on, go on, everybody just hold on. Just TamilRockers.2